Hi friends, welcome to the channel Nanjil Naatu Samayal. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடாய் சூடு பண்ணி 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. மிதமான சூட்ல வச்சு 1 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதிக நேரம் வறுக்க தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டா வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். பாருங்க, இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. இப்போ நம்ம மட்டன் வேக வச்சிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதை லைட்டா வதக்கிக்கோங்க. 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கிறேன். அதுக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை பாதியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 6 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீள்வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் போல இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. எல்லாம் சேர்த்து 1/2 kg மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். மட்டன் நீங்க எந்த அளவு சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு சின்ன வெங்காயம் கண்டிப்பா சேர்க்கணும். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன்லயும் சின்ன வெங்காயத்திலையும் தண்ணி இருக்கும். ஸோ அதனால 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணா போதும். இப்போ குக்கரை மூடிடலாம். 3 விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம கடாய்க்கு மாத்திரலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த வத்தல் மிளகாய் பொடியும் மல்லிப்பொடியும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான பாலாக இருக்கணும். 1 கப் சேர்த்துக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம நாஞ்சில் நாட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.